Hi friends, welcome to Meena's Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சைட் டிஷ் கேட்டகரி பொட்டேட்டோ கிரேவி. இந்த பொட்டேட்டோ கிரேவிக்கு ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கு. இது வந்து எங்க அம்மா வீட்டு ரெசிபி, என்னுடைய ஃபேவரட் ரெசிபி. கல்யாணம் ஆயிட்டு இத்தனை வருஷங்கள் ஆனாலுமே இப்போதான் ரீசெண்டா கத்துக்கிட்டேன். என்னுடைய தம்பி ராமன் வைஃப் பிரியா எனக்கு கற்றுக் கொடுத்தது. தேங்க்யூ ஸோ மச் பிரியா. இந்த கிரேவி கொதிக்கும் போது ஒரு நல்ல வாசனை வருங்க. அப்படியே வந்து என்னுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் ஞாபகம் வந்துருச்சு. இந்த பேஸ் கிரேவி வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஒரு வெஜிடபிளுக்குமே ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும். பொட்டேட்டோக்கு அடுத்தது வந்து கத்திரிக்காய், அது குட்டி குட்டி கத்திரிக்காய் ஸ்லிட் பண்ணி போட்டோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ வாங்க என்னுடைய ஃபேவரட் ரெசிபி பொட்டேட்டோ கிரேவி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். பொட்டேட்டோ கிரேவி செய்ய தேவையான பொருட்கள்: 2 லார்ஜ் சைஸ் பொட்டேட்டோ வேக வச்சு தோல் நீக்கி க்யூப்ஸாக கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா மசாலா வந்து நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையானது வந்து 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் கசகசா, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, ஒரு 8லேருந்து 10 போல் காஞ்ச மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு அரை மூடி தேங்காய், துருவின தேங்காய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதர் ஸ்பைசஸ் வந்து 1 டீஸ்பூன் வெல்லம் விச் இஸ் ஆப்ஷனல், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தாளிக்க வந்து 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவு கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு அண்ட் தேவையான அளவு எண்ணெய். அவ்வளோதான். இப்போ பொட்டேட்டோ கிரேவி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு குட்டி பேனை ஹீட் பண்ணியாச்சு. முதல்ல கசகசாவுடைய பச்சை வாசனை போயிட்டு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ஸோ கசகசா வந்து இப்போ பாப் ஆக ஆரம்பிச்சாச்சு. இது வந்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே பேனில் அடுத்து தனியா ரோஸ்ட் பண்ணும்போதே நான் வந்து புளியை சேர்த்துக்கிறேன். ஏன்னா அரைப்படுறதுக்கு சௌரியமாக இருக்கும். தனியா பாதி செவந்ததுக்கு அப்புறமா நம்ம காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். ஸோ தனியா வந்து செவக்க ஆரம்பிச்சாச்சு. இதே பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து இதே பேனில் ஜஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து முழுசாக வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு சூடுபட்டு அந்த பாதி வதங்கினாலே போதுமானது. இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ வெங்காயம் வந்து பாதி வதங்கியாச்சு பாருங்கள். அடுத்தது வந்து இந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் கூட ரொம்ப வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு சூடு பட்டாலே போதுமானது. ஸோ இப்போ தேங்காய் வந்து ஒரு 2 நிமிஷம் சூடு பட்டாச்சு. நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இது வந்து இதே பிளேட்டுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கசகசா, தனியா, காஞ்ச மிளகா அண்ட் புளி வந்து அரைப்பட்டாச்சு. இப்போது இந்த வெங்காயம் அண்ட் தேங்காய் மிக்சர் வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதே மிக்சி ஜாரில் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு அகலமான பேனை வந்து ஹீட் பண்ணியாச்சு. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அடுத்து இந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். இது ஆல்ரெடி வெந்த உருளைக்கிழங்கு தான். ஆனால் எல்லா பக்கமும் கொஞ்சம் ப்ரௌனிங் வர வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம். ஸோ உருளைக்கிழங்கு வந்து 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நான் வந்து கிளறிட்டே இருந்தேன். ஆல்மோஸ்ட் 5 to 6 மினிட்ஸாக வந்து ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு பாருங்கள். எல்லா பக்கமும் ப்ரௌனிங் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த மசாலா அரைச்சி வந்தாச்சு பாருங்கள். இந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த தண்ணியை கூட இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த வாஷ் பண்ண வாட்டர் கூட இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மசாலா தான் இந்த கிரேவிக்கு வந்து ஹைலைட்டு. இந்த மசாலா வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என்னுடைய ஃபேவரெட் இது. உருளைக்கிழங்கு பதிலாக இதே பேஸ் கிரேவிக்கு வந்து நம்ம கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் கூட வந்து சின்ன சின்ன கத்திரிக்காவை செலக்ட் பண்ணி அது 4ஆக ஸ்லிட் பண்ணி அந்த கொத்தோடு அப்படியே சேரும்போது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். அடுத்தது வந்து மஞ்சள் தூள், வெல்லம். நம்ம புளிப்புக்கு வந்து புளி சேர்த்ததுனால வெல்லம் சேரும்போது அது வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணும் அந்த ஹோல் டிஷ்ஷுக்கு. ஸோ ஃபைனலாக இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஸோ நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம கசகசா அண்ட் தனியாவுடைய பச்சை வாசனை போகணும். ஸோ அதனால் வந்து இந்த கிரேவி வந்து நல்லா கொதிக்கணும். நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விடலாம்.
இடையில கொஞ்சம் ஸ்டியர் பண்ணிக்கிட்டே வரலாம். ஃப்ளேம் வந்து மாடரேட்லேயே இருக்கட்டும். ஸோ எண்ணெய் வந்து இப்போ மேலே பிரிஞ்சு வந்தாச்சு பாருங்கள், விச் மீன்ஸ் கிரேவி வந்து குக் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அர்த்தம். அந்த கசகசா அண்ட் தனியாவுடைய பச்சை வாசனை போயாச்சு, புளியோட பச்சை வாசனை போயாச்சு. குக் ஆனதுக்கு அப்புறமா தான் ஆயில் வந்து ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ கிரேவியோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். ஸோ நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த மசாலா போட்ட வாசனை ரொம்ப கம்மன்னு இருக்கு. ஸோ இது வந்து சுட சுட புல்காஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும், பூரி கூடவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோ இதுக்குங்க தோசை கூட ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ our potato gravy is ready. என்னுடைய ஃபேவரட் பொட்டேட்டோ கிரேவி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா? ஒரு தடவை இது செஞ்சு பாருங்க, திரும்ப இது செஞ்சு சாப்பிடுவீங்க. ஸோ மீனா சமையலை பாருங்க, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.